மத்திய அரசின் ரூபாய் நோட்டு தொடர்பான அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் 12 மணி நேர பந்திற்கு இடதுசாரி கட்சிகள் அழைப்பு விடுத்தன. அதன்படி கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஆட்சி நடந்து வரும் கேரளாவில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் தெருக்கள், சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் மாநில எல்லையான களியக்காவிளை பகுதியில் நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோன்று தேனி வழியாக கேரளா செல்லும் சரக்கு வாகனங்கள் அனைத்தும் இரு மாநில எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டன. வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் முழு அடைப்பு எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் 50 முதல் 60% விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். காய்கறிகள் சந்தையில் தேங்கி கிடப்பதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை அடைந்தனர். கேரளாவில் போன பகுதியெல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணுறதுனால எங்களுக்கு காய்கறி வறுத்து அப்படியே நாங்கள் காந்தி மார்க்கெட்டில் நிற்க வேண்டியது, இருப்பு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் வாங்கும் சக்தி குறைஞ்சனால எங்களால் விற்பனை பண்ண முடியல, விலையும் வீழ்ச்சி ஆயிடுச்சு.